வணக்கம் மக்களே, இது வந்து நம்மளுடைய 6வது வாரம் ரிக்வெஸ்ட் 6. ஸோ நம்ம விஜய் அண்ணன் கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்வாயர்மெண்ட்டில் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் இதை பற்றி என்னன்ற ஒரு தேவையான நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன் மக்களை வந்து பிரித்து குப்பைகளை போடுங்க, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்கிறத விட பிளாஸ்டிக்ஸை தனியாக போடுங்க, மெட்டல்ஸை தனியாக போடுங்க, பெரிஷபிள் தனியாக போடுங்க, நான் பெரிஷபிளை தனியாக போடுங்க, மக்காதக்கூடிய இந்த மாதிரி 4ஆக போடுங்க அப்படின்னு மக்களுக்கு சொன்னோம்னா அது மக்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது அந்தளவுக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு என்னப்பா யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இதை நீங்கள் ஒரு நல்ல திட்டமாக அதை கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, எப்போ பிளாஸ்டிக்கெல்லாம் நீங்களே உங்கள் வீட்டில் கலெக்ட் பண்ணி அதை வந்து சின்னதாக வெட்டி இந்த மாதிரி வைங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். அதான் மெட்டல்ஸ் இருக்கா போட்டு வைங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு இனிஷியலில் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா தெருமுனையில் இருக்க பேப்பர் கடைக்காரங்களே வாங்கிப்பாங்க. புரியுதா? அதாவது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்போசல் மக்களே அவங்களுக்கு பயனுள்ள அளவுக்கு பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். அதே மாதிரி இந்த சாக்கடை கழிவுநீர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் அண்டு மேனேஜ்மெண்ட், அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறது இல்லையோ அப்படின்னு நான் கண்டிப்பாக 100% சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் அந்த சாக்கடை தண்ணியை வந்து பம்ப் பண்ணி ஃபஸ்ட்டு அதோடைய கேஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஃபெர்டிலைசரோடு எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அந்த கேஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸெல்லாம் விற்பாங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், வீட்டு குக்கிங் கூட யூஸ் பண்ணலாம். அதை தாய்லாந்து மாதிரி நாடு, கம்போடியா மாதிரி நாடுலாம் அதை பார்க்கலாம். ஏன் ஈவன் இங்கிலாண்டில் கூட அதை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அதில் கேஸ் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த வாட்டரை பம்பிங் பண்ணுறப்ப அந்த வாட்டரில் வந்து ஃபெர்டிலைசர் எடுக்கிறதும் இருக்குது. அதில் வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கும், அதை வந்து இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணி ஒரு ஒரு ஃபெர்டிலைசரோடு எடுக்கலாம். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை மட்டும்தான் அதை ஆற்றுல விட்றாங்க. இது வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு உதாரணத்துக்கு வியட்நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க ஒரு சின்ன ஊரை வச்சு பேசாத அப்படின்னு. வியட்நாமில் அருமையாக அவங்கள மாதிரி வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு இந்த உலகத்தில் பண்ணுறவங்கள பார்க்கவே முடியாது. ஏன்னா சின்ன ஒரு எக்கனாமி உள்ளவங்க, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஊரே பூரா மாதிரி இருக்கும், எங்கே பார்த்தாலும் தண்ணி இப்படின்னு போயிட்டு வரும்.